தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ, நான் என்னோட கிச்சனுக்கு புதுசாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு ஃப்ரை பேன் வாங்கியிருக்கேன். இதை பற்றின ஒரு குட்டி ரிவ்யூ பார்க்கலாம். இதை பயன்படுத்தி மசாலா கடலை செஞ்சுருக்கேன், அதுவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃப்ரை பேன் பார்த்தீங்கன்னா சாதாரண கேஸ் ஸ்டவ், அதே மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ் ரெண்டுலேயுமே நம்ம பயன்படுத்திக்க முடியும். இந்த வெயிட் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்குது. இந்த ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிற இடம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த ஃபிக்ஸடு டைப் கொடுத்துருக்காங்க, அதனால ஈஸியாக கழண்டு வராது. அதே மாதிரி இந்த கைப்பிடிக்கிற இடத்துல சிலிக்கான் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கைகளில் சூடுபடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது குவாலிட்டி வைஸில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்ல ப்ராடக்ட். இதோட விலை பார்த்தீங்கன்னா 900 ரூபாய், 900 ருபீஸை விட கொஞ்சம் அதிகம் கொடுத்து அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங்கில் நான் வாங்கியிருக்கேன். ஒருவேளை வெளியில் கடைகளில் குறைவாக கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. பட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ இந்த ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக சூடு பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கரை நம்ம கொஞ்சமாக இழுத்து எடுத்தோம் அப்படின்னா அப்படியே நமக்கு ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஃப்ரை பேனை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 1 கப்பு நிலக்கடலை எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கு அப்புறமா நம்ம பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கணும். அது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு போதும். எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம நல்லா கலந்துக்கணும். ஃபர்ஸ்ட்டில் தண்ணி விடக்கூடாது, தண்ணி விடாமல் கலந்துக்கணும். கொஞ்சம் கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி அளவு அதிகமாக போயிடக்கூடாது. இது கொஞ்சம் உதிரியாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி இதை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேன் வச்சுக்கிட்டு சூடானதுக்கு பிறகு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துப்போம். ஒரு கடலை மட்டும் போட்டு பார்க்கலாம். கொஞ்சம் பொரிஞ்சு வருது. ஸோ ஓகே, ரெடி ஆயிருக்கு. நம்ம இப்போ எல்லா கடலையும் அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு கடலையும் தனித்தனியாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம், அல்லது 2-3 கடலை அந்த மாதிரி சேர்த்து கூட போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிரித்து விட்டுக்கலாம். ஸோ அது பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி நம்ம எல்லா கடலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம செஞ்சுக்க முடியும். ஈவினிங்கெல்லாம் நம்ம டீ குடிக்கிறதுக்கு கூட இது சாப்பிட்டோன்னா செமையாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எல்லாமே பிரித்து விட்டுக்கலாம். பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அது வேகட்டும். இந்த ஸ்பூன் வச்சு அதை மிக்ஸ் பண்ணும்போது அந்த சவுண்ட் கொஞ்சம் ஜல்ஜல்ல அப்படிங்கிறது கேட்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உடனே நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறது. ரொம்ப நேரம் குக் ஆகக்கூடாது. அப்படி ஆகிடுச்சுன்னா அது கசப்பாயிரும். கடலை சீக்கிரமாக ரெடி ஆகக்கூடியது தான். அதே மாதிரி நீங்கள் அந்த ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது. ஹையில் வச்சிங்கன்னா வெளியே வேகம், உள்ளாடி வேகாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயை வடிகட்டி எடுக்கிறது மாதிரி எடுத்து நம்ம இன்னொரு பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.